ஹாய் வணக்கம். ஒரு ஸ்க்ரீன்ப்ளேயோட ஃபார்மேட் பற்றி இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸ்க்ரீன்ப்ளே எதுக்கு ஃபார்மேட் பண்ணணும்? ஒரு கதை மாதிரி, நாவல் மாதிரி அப்படியே பேராவாக எழுதிட்டே போகலாம் இல்லையா? இல்லை, ஸ்க்ரீன்ப்ளேங்கிறது ஒரு டெக்னிக்கல் டாக்குமெண்ட். இது வெறும் டயலாக் ஷீட் இல்லை, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதெல்லாம் இதில் இருக்கும். ஆல்சோ ஒரு ஷூட்டிங்க்கு தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த டாக்குமெண்ட்டை வச்சு தான் நம்ம பிளான் பண்ண போகிறோம். தட் இஸ் வை இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபார்மேட் அ ஸ்க்ரீன்ப்ளே. இப்போது சீன் எலிமெண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது சீன் ஹெட்டிங். இதை ஸ்லக்லைன்னும் சொல்லுவாங்க. இதில் இன்டீரியராக, எக்ஸ்டீரியராக, என்ன லொக்கேஷன், வாட் இஸ் த டைம் அப்படிங்கிற 3 விஷயத்தை நீங்கள் எழுதணும். முதல்ல ஸ்கிரிப்ட் எழுதும்போது சில பேசிக் டவுட்ஸ்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 2 கேரக்டர்ஸ் வீட்டுக்குள்ளேருந்து பேசிக்கிட்டே அப்படியே வாசலுக்கு போகிறாங்கன்னா இன்டீரியர்னு எழுதணுமா, எக்ஸ்டீரியர்னு எழுதணுமா அப்படிங்கிற டவுட்லாம் வரும். கார் எடுத்துகிட்டு வரேன்ப்பா. சார், எதுக்கு சார் அவசரமாக வீட்டை அடமானம் வைக்கிறீங்க? அதான் நினச்ச மாதிரி நல்ல ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு. 2த்தையும் எழுதுங்க, இன்டீரியர்/எக்ஸ்டீரியர்னு எழுதுங்க. ஏன்னா அப்போ தான் ஒரு டிஓபிக்கு தெரியும் இன்டீரியர் லைட்ஸும் தேவைப்படும், எக்ஸ்டீரியர் செட்டப்பும் இருக்குது அப்படின்னு அவரால் பிளான் பண்ணிக்க முடியும். லொக்கேஷனில் அந்த சீன் எங்கே நடக்குதுங்கிறத நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஒரு கேரக்டரோட வீடாக இருக்கலாம், இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு பர்டிகுலர் ரூமாக இருக்கலாம், இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே எழுத போகிறீங்க. சப்போஸ் ஒரு மாண்டேஜ் சீக்வன்ஸ்னால் நிறைய லொக்கேஷன்ஸ் வரும் அதில். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்ருக்க முடியாது. அதே நேரத்தில் ஸ்கிரிப்ட் எழுதும்போது அது எக்ஸாக்டாக பிளானும் பண்ண முடியாது. தட் வில் கம் லேட்டர் டியூரிங் த ப்ரொடக்ஷன். ஸோ நீங்கள் சிம்பிளாக செவரல் அப்படின்னு போட்டுட்டு லேட்டர் நீங்கள் ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது, ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் போட்டு அதுக்கேற்ற மாதிரி லொக்கேஷன்ஸை பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு டைம். இதில் டேயா நைட்டா அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். சில பேர் மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங், மிட் நைட் அப்படின்லாம் கூட எழுதுவாங்க. இன்னும் சில பேர் 8 AM, 9 PM, 11:35 AM அப்படின்லாம் கூட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எழுதுவாங்க. சீன் ஹெட்டிங்கில் நீங்கள் அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக எழுத தேவையில்லை. டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஒரு பர்டிகுலர் டைமில் இது நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் அங்கே வேணால் எழுதிக்கலாம். மாண்டேஜஸ்னால் டே அண்ட் நைட் ரெண்டுமே போட்டுக்கலாம். அடுத்த சீன் அதே நாளில் நடக்குதுன்னா லேட்டர் தட் நைட், ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் இப்படி போட்டுக்கலாம். சில சமயம் லொக்கேஷன் ஷிஃப்ட் ஆகிறதுனால ஒரு சீனை பிரேக் பண்ணி இன்னொரு சீன் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் 2 சீனுக்கும் டைம் கேப் ரொம்ப இருக்காது. ஸோ அந்த ஃபாலோயிங் சீனுக்கு கண்டினியூஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது ஆக்ஷன். இதில் என்ன எழுதணும்னா வாட் வில் பி சீன் அண்ட் ஹர்ட் அது மட்டும்தான் எழுதணும். நிலாவை போன்ற அழகு முகம் உடையவள், வில் போன்ற புருவங்கள் கொண்டவள்னு அப்படியே பொயட்டிக்காலாம் எழுதக்கூடாது. அப்புறம் கேமராமேன் மியூசிக் ஆரம்பிச்சுடுவார். நிலாவோட ஷாட்டை காட்டணுமோ, வில்லு ஷாட்டெல்லாம் எடுக்கணுமோ அப்படின்லாம் நினச்சிப்பாங்க. அதெல்லாம் எழுதக்கூடாது. பேசிக்காக என்ன ஆடியோ வரப்போகுது, என்ன விஷுவல் வரப்போகுது அதை மட்டும் ப்ரெசன்ட் டென்ஸில் நீங்கள் எழுதணும். அதான் டிஸ்கிரிப்ஷன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கேரக்டரை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க பேரை கொஞ்சம் போல்ட் ஃபாண்ட்டில் போட்டுட்டிங்கன்னா படிக்கிறவங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். அப்புறம் அடுத்தடுத்து வர சீனில் அவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சப்போஸ் ஸ்க்ரீனில் ஒரு டைட்டில் வரப்போகுது அப்படின்னா அதையும் டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் டெக்ஸ்ட் ஆர் டைட்டில் அப்படின்னு நீங்கள் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது கேரக்டர் நேம்ஸ். நல்லா போல்டாக சென்டரில் போடுங்க. முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு மட்டும் பேர் வச்சா போதும். சின்னதாக ஒரு சீனில் போகிற கேரக்டர்ஸ்க்கு நீங்கள் பேர் வைக்க தேவையில்லை. அதெல்லாம் நாங்கள் முடிச்சுட்ருப்போம். யார் அந்த காவேரி, யார் அந்த முத்து அப்படின்லாம் நினச்சிட்ருப்போம். அது கொரியர் பாய், ஷாப்கீப்பர் அப்படின்னு போட்டால் போதும். அடுத்தது கேரக்டர் நேமுக்கு கீழே வர parenthesis. இதில் ஒரு டயலாக் எந்த டோனில் சொல்லப்படுதுங்கிறத நீங்கள் அங்கே எழுதணும். கோவமாக சொல்கிறாங்களா, சர்காஸ்டிக்காக சொல்கிறாங்களா, அழுதுகிட்டே சொல்கிறாங்களா, கத்திக்கிட்டே சொல்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அங்கே எழுதலாம். மாடுலேஷன் தவிர ஒரு கேரக்டர் ஏதாவது ஆக்ஷன்ஸ் பண்ணிகிட்டே டயலாக் சொல்லணும்னா அதையும் பிராக்கெட்ஸ்குள்ளே எழுதலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் ஒரு கேரக்டர் வேறு லாங்குவேஜில் பேசுகிறாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது டயலாக். சென்டர் அலைன் பண்ணி கேரக்டருக்கு கீழே எழுதணும்.
ஸ்ட்ரெயிட்டாக வர டயலாக்னால் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். இல்லை அது வந்து ஒரு வாய்ஸ் ஓவர், இல்லை ஆஃப் ஸ்க்ரீன்லேருந்து வர ஒரு குரல், இல்லை ஃபோன்லேருந்து வர ஒரு வாய்ஸ் அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் கூட அந்த கேரக்டருக்கு பக்கத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். I've been doing this for a long time. அப்பாவி மக்களுக்கு ஏற்படுற அநீதிகளை தடுக்கவும். ஏர்க்கு ரேட்டை கேட்டால் பார்க்கே ரேட்டு சொல்கிறான். அதுக்கு தான் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வரதே இல்லை. ஆமாம் ஆமாம், நீங்கள் ஓல்ட் ஸ்கூலில். எனிவேஸ், அவங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல. ஃபைனலாக வந்து ட்ரான்சிஷன். இதை ரைட் சைடில் கார்னரில் எழுத போகிறீங்க. பேசிக் வந்து கட் டு, இல்லைனா வேறு ஏதாவது ட்ரான்சிஷன் நீங்கள் மைண்டில் நினச்சிருக்கீங்க அப்படின்னா டிசால்வ் ஆர் ஃபேட் இதெல்லாம் நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சீனுக்குள்ளேயே நிறையா ட்ரான்சிஷன்ஸ் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து ரைட் சைடில் போடாமல் அந்த ஆக்ஷன் லைன்ஸ்க்கு நடுவுலையே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஐதர் டிசால்வ்ஸ் ஆர் ஃபேட்ஸ் ஆர் கட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். வேறு வேறு லொக்கேஷன்ஸில் இருக்கிற 2 பேர் ஃபோன் மூலமாக பேசிக்கிறாங்க அப்படின்னா இன்டர்கட் வித் அப்படின்னு நீங்கள் போடலாம். நீங்கள் ஸ்க்ரீன் ப்ளே எழுதும்போது க்ரேன் அப், பேன் லெஃப்ட், டில் டவுன் அப்படிங்கிற கேமரா ஸ்பெசிஃபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் வந்து இப்போ எழுத தேவையில்லை. அதை வந்து ஷூட்டிங் ஸ்கிரிப்டுக்கு வச்சுக்கோங்க. அதாவது ஷூட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷார்ட் பிரேக் டவுன் பண்ணுவீங்க இல்லையா, அப்போ இதெல்லாம் எழுதிக்கிட்டா போதும். இப்போ இந்த ஸ்க்ரீன் ப்ளேயில் இந்த இன்ஃபர்மேஷன் தேவையில்லை. என்கிட்ட சில பேர் கேட்டிருக்கீங்க, ஒரு சீன் எவ்வளோ லெங்க்த்துக்கு இருக்கணும், எவ்வளோ பேஜஸ்க்கு இருக்கணும், ஒரு ஃபுல் ஸ்க்ரீன் ப்ளே வந்து எவ்வளோ பேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் எழுதுகிற ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயில் ஒரு பேஜ் வந்து 1 நிமிஷத்துக்கு சமம். இப்போ நீங்கள் ஒரு 20 மினிட் ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறீங்கன்னா உங்கள் ஸ்கிரிப்ட் ரஃபாக 20 பேஜஸ் இருக்கணும். இதே ஒரு 2.5 மணி நேரம் ஃபீச்சர் ஃபில்ம்னா ஒரு 150 பேஜஸ்க்கு தாண்டாமல் பார்த்துக்கோங்க. ஒரு சீனோட டியூரேஷன் வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. அதாவது 10 செகண்டாகவும் இருக்கலாம், 2 நிமிஷமாகவும் இருக்கலாம். 5 நிமிஷம் ஷார்ட் ஃபில்மில் 5 நிமிஷமும் ஒரே சீனாக கூட இருக்கலாம். அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். பட் ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் ஃபீச்சர் ஃபில்ம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மேபி ஒரு ஆவரேஜாக ஒரு ரஃப்லி 1 to 2 மினிட்ஸ் இருக்கலாம் ஒரு சீனோட லெங்க். தட்ஸ் இட். நல்லா எழுதுங்க, நிறையா எழுதுங்க. என்ஜாய் ரைட்டிங். பை.